It's all she ever wants is begging on her knees to be popular. That's her dream to be popular. Kill any. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் டாட்ஸ் பார்த்துட்டோம், பென்சில் லைன் பார்த்துட்டோம், ஏர்லைன் பார்த்துட்டோம், டபுள் லைன் பார்த்துட்டோம், ட்ரிபிள் லைன் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது திக் லைன். திக் லைன் எப்படி போடுறது? திக் லைன் எப்படி போடுறா ஒரு சிலர் போடுவாங்க இப்படி வச்சு அவங்களோட ப்ரெஷர் கொண்டு வச்சு இப்படியே கொண்டு போவாங்க. இது ராங். இப்படி போட்டால் அவங்களோட ஹெனா சுவக்கும், பட் அதில் ஒரு நீட்டே இருக்காது. சிலவங்க போடுவாங்க இப்படி டபுள் லைன் ஒன்று போட்டுட்டு உள்ளுக்கு இப்படி கலர் பண்ணுவாங்க. இந்த மெத்தடு ராங். இது சோக்கே மாதிரி, இதில் ஒரு நீட்டும் இல்லை. அப்போ எப்படி நான் டபுள் லைன் திக் லைன் போடுறேன் அப்படின்டா, நீங்கள் டபுள் லைன் போட்டதுக்கு எந்த மாதிரி கேப் போட்டிங்க, எந்த மெத்தடில் போட்டிங்களோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டுக்கு டபுள் லைன் வந்து போடணும். அப்புறம் என்ன செய்யணும்னா அவங்க டொட் போட்ட மெத்தட் தெரியும், அந்த மெத்தட்லேயே நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு போகணும். இப்படித்தான் நாங்கள் போடுற திக் லைன். இப்போ பாருங்கள், இந்த திக் லைனுக்கும் இந்த திக் லைனுக்கும் இந்த திக் லைனுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். இந்த மெத்தடில் திக் லைன் போட்டால் செவக்கையும் போடும் நீட்டாக. இதை என்ன சொல்கிறேன், இதுக்கு தான் ஹம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த டிசைன் இல்லாமல் ஹெனால் மஸ்ட்டாக அடிக்கிற டிசைனோடு தான் இது ஹம்சட்டும் சொல்லுவாங்க, இன்ட்ரிகேட்டனும் சொல்லுவாங்க. நான் பொதுவாக சொல்கிறது அதுக்கு இன்ட்ரிகேட்டன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன் பாருங்கள். நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களோட அந்த இன்ட்ரிகேட்ஸ் மேலே கீழே அப்படி ஆகாமல் வைக்கிறதுக்கு டாட்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு பழகுங்க. இதே மாதிரி லைட்டாக அவங்களோட கண்ணுக்கு மட்டும் விளக்குற மாதிரி டாட்ஸ் வச்சு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கண்டா, டாட்ஸ் போடாமல் நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கட்டாயமாக நேரம் வரும். நீங்கள் டாட்ஸ் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் டாட்ஸ் போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் நேரவே வரும். இந்த மெத்தட்லேயே கொண்டு போங்க. மெல்லேஸாக இருக்கணும். இது கண்டிப்பாக போடுற இது இல்லை, இது மெல்லிய சேர்க்கணும், அப்போ தான் நீட் அடிக்கும். இது என்ன செய்யுங்கன்னா, இதே டிசைனை பென்சிலால் நிறைய போட்டு பழகுங்க. நீங்கள் ஃபுல் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது பென்சிலால் கையை விடாமல் போட்டுக்கொண்டே பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ நேரம் போடணுமோ அவ்வளோ நேரத்துக்கு போட்டுக்கொண்டே ஃபாஸ்ட்டாக போங்க. அப்படி போட உங்களோட ஹேண்ட், உங்களோட டிசைன்ஸ் போடுறதுக்கு ஹேனா போடுறதுக்கு உங்களோட கை ஃபாஸ்ட் ஆகும். அதுக்கு தான் அந்த பென்சிலால் நோடு போட்டு பழக சொன்னது. இப்போ நாங்கள் சொல்கிறது வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஸ்மால் இருக்குது, நார்மல் சைஸ் இருக்குது, பிக் இருக்குது. நான் 3 சைஸையும் தான் நான் காட்டிக்கிறேன். சரியா? நான் ஸ்மால் இன்னொரு போட்டேன், என் ஃபோன் ஸ்டாண்ட் உடஞ்சி. ஸோ எனக்கு கையால் பிடிச்சி ஃபோனையும் பிடிச்சிதையும் போடப்போல் எனக்கு கஷ்டம் இருக்குது. தான் நான் அது கொஞ்சம் நீட் கொஞ்சம் போதாத மாதிரி இருக்குது. ஸோ நான் திரும்ப நான் உங்களுக்கு அது போட்டு சென்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ நீங்கள் விட்டுட்டு மற்றதை பாருங்கள். நான் இது பெரிய வேவ்ஸில் இப்படி டிசைன் போட்டிக்கிறேன். சின்ன டாட்ஸ், ஸ்மால் டாட்ஸ் தான் 3, மற்ற பிக் டாட்ஸ் பிக் டாட் உண்டு. அப்போ பாருங்கள், இதுவும் ஒரு டிசைன் தான். அதாவது சும்மா வேவ்ஸை போடுறதை விட இதை பாருங்கள், அந்த டாட்ஸை வச்சுன்னு இவ்வளோ ஒரு லுக் கொண்டு காட்டுது அந்த வேவ்ஸில் அப்படின்னு. அதால் எங்களுக்கு இந்த வேவ்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பசந்தாக்கிறதுக்கு இதே மாதிரி நாங்கள் டாட்ஸு, லீவ்ஸு அது மாதிரி போட்டால் இன்னும் பசந்தாக்க இயலும். அதுக்கு தான் நான் அந்த டாட்ஸையும் உங்களுக்கு நான் வச்சு காட்டிக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் போட்டுட்டு நார்மலாக ஒன்றும் போட்டுட்டு டாட்ஸ் வச்சு கொண்டு போட்டு காட்டுங்க. அதாவது நான் ஒர்க் போடுவேன் தானே, அதில் செய்யுங்க. No, I don't wanna waste what's left.